السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், ஷரஃப்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து பெண்கள், குறிப்பாக இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இரவு பயான் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த இரவு பயானில் நம்மளுடைய 3வது நாள். முதல் நாளில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலை என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசினோம். நேற்றைய தினம் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இன்று இதை இரண்டையும், நேற்றும் அதற்கு முன்தினம் பேசிய அந்த 2 தலைப்பையும் கெட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய, அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டையும் சரியாக சமாதானப்படுத்தக்கூடிய, அதை கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்களில் ஒன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி நிலை என்ற தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தாய், தந்தை, பெற்றோர், பிள்ளைகள் என்ற பல அருட்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தாய், தந்தை, முக்கியமாக பெற்றோர்கள் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது, அதற்கு பிறகு நாம் ஒரு தாய் தந்தையாக மாறக்கூடிய நிலை வரும் பொழுது, இந்த நேரத்தில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், ஆனால் நாம் என்ன விஷயத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்துடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் எப்படி இருக்கின்றது, இன்றைய காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவி அந்த உறவில் என்ன பிரச்சனைகளும், அதற்கு என்ன அழகான தீர்வுகளும், அதனுடைய முடிவுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தில் என்ன கூறியிருக்கின்றான், இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருந்து இந்த கணவன் மனைவி அவர்கள் ஆளாக்கியுள்ளார்கள் என்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிரித்து பார்ப்போம். முதல் விஷயம், கணவன் மனைவி உறவு. சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த, உருவாக்கிய உறவுகளிலே முதல் உறவு தான்.
அதிகமாக நேசம் கொள்ளக்கூடிய ஒரு உறவு என்று பார்க்கும் பொழுது நாங்கள் முதலில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தான் முதல் உறவு, அதிகமாக பாசம் காட்டக்கூடிய உறவு என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதை விட அல்லாஹுக்கு நெருக்கமாக பிடித்த ஒரு உறவு இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் உருவாக்கிய முதல் ஒரு உறவு இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்களில் அதுதான் கணவன் மனைவி உறவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் படைத்த மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை. அவர்களுக்கு துணையாக, அவர்களுடைய மன நிம்மதிக்காக தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் தாஹா, சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் ஆராஃப், இந்த மாதிரி பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்பொழுது, வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்ன, அந்த சொர்க்கத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள், மன நிம்மதியோடு இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவிகளோடு. உங்களுடைய மனைவி யாரு? நம்மளுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு முழு சொர்க்கத்தையே கொடுத்தாலும் மன நிம்மதிக்காக அல்லாஹ் அவர்களுடைய ஒரு துணைவியை, ஒரு மனைவியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விஷயத்துல நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினி விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு கணவன், ஒரு மனிதன், ஒரு ஆண் உலகத்திலே எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு உச்சகட்ட நிலையில் அவன் சென்று விட்டாலும் சரி, எவ்வளவு ஆசைகளை அவன் நிறைவேற்றினாலும் சரி, அவர்களுக்கு ஒரு மனைவி இல்லை என்று சொன்னால், அவர்களை பார்ப்பதற்கு ஒரு துணை இல்லை என்று சொன்னால், அவன் மன நிம்மதி இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். மன நிம்மதிக்கு அல்லாஹ் படைத்த உறவுதான் கணவன் மனைவி உறவு. அந்த உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்பொழுது இன்னும் அழகாக கூறுகின்றான். சூரத்து ரூம்ல வரக்கூடிய வசனம், வமின் ஆயாத்திஹி அன் அன்ஃபுசுக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் மத்தியிலே, அஸ்வாஜிக்கும், உங்கள் மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உறவுகளை ஏற்படுத்தினான். உங்களுக்குள்ளாரே ஒரு ஜோடி அல்லாஹ் ஏற்படுத்தினான். எப்படி தெரியுமா? மவத்தன் வரஹ்ம வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்ம, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர அன்பையும், அந்த மவத்தத், அந்த ரஹ்மத், அந்த பாசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினான். இந்த இடத்தில் உருவாக்கிய அந்த பாசம் யார் அல்லாஹ் உருவாக்கினது என்று கூறுகின்றான்? அதை அல்லாஹ் உருவாக்கினான். ஏதோ ஒரு ஊர்ல இருந்து, ஏதோ ஒரு வீட்டில இருந்து, ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்காக நம்மளுடைய உள்ளத்தில் ஏன் அவ்வளவு பாசம் வரும்? அந்த பெண்ணுக்கு ஏன் நம்ம மீது அவ்வளவு இரக்கம் வரும்? ஏன் அந்த ஒரு இணக்கம் வரும்? இதுக்கு காரணம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வஅல்லஃப பைன குலூபிஹிம், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். ஒருவருடைய உள்ளத்தில் பாசத்தை போடக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். சூரத்துன் நிசாவுடைய வசனங்களை படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 4 திருமணங்களை பற்றி சொல்லும் பொழுது கடைசியாக எப்படி சொல்லுகின்றான்? நீங்கள் நினைத்தாலும் ஒருத்தருக்கு மேல நீங்கள் மனைவியை நீங்கள் வைத்திருந்தால் எல்லோருக்கும் மத்தியில் நீதியாக, நேர்மையாக இருக்க முடியாது. உங்களால் நினைத்தாலும் முடியாது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ இடத்தில் தவறு நடக்கதான் செய்யும். அதற்காக நீங்கள் ஒரு மனைவியிடம் முழுமையாக இருந்து மற்றவர்களை முழுமையாக அப்படி விட்டு விடாதீர்கள். முடிந்த அளவு முயற்சிகளை செய்து நீதியாக, நேர்மையாக இருக்க முயற்சி எடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அப்ப நாம் எவ்வளவுதான் நேர்மையாக இருந்த முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்களால் அது முடியாது. ஏன்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்த பாசத்தை ஏற்படுத்துகின்றான். அப்ப கணவன் மனைவியுடைய உறவு அவ்வளவு அல்லாஹுக்கு பிடித்த ஒரு உறவு. ஷைத்தான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஷைத்தானுக்கு மத்தியில் உள்ளார பேச்சு நடக்கும். என்ன பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொன்னால், யார் அதிகமாக மனிதர்களை மிகப்பெரிய ஒரு தவறு செய்ய வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேச்சு நடக்கும் பொழுது, ஒருவர் சொல்வார், நான் ஒருவருடைய தொழுகையை விட்டு விட்டேன், ஒருவரை நோம்பு விட்டு விட்டேன், இன்னொருத்தரை சண்டை மூட்டி விட்டேன், இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஷைத்தான் சொல்லி மிகப்பெரிய ஒரு பாவத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பான். யாருமே செய்யலையே, இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சே கிடையாது, பாவமே கிடையாது அப்படின்னு. அப்பதான் ஒரு ஷைத்தான் சொல்வான், கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உறவை நான் பிரிச்சுட்டேன், ஷைத்தான் அந்த அந்த பாவத்தை பாராட்டுவான் அப்படின்னு சொல்றான். அந்த அந்த ஷைத்தான் அந்த பாவத்தை பாராட்டுவான், நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு மாற்றமாக தான் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள். எவர் ஒருவர் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவை ஏற்படுத்துகின்றானோ, ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துகின்றானோ, ஃபலைஸ மின்னா, அவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது.
அவன் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். இதுல இருந்து என்ன புரிகின்றது? நாமளால் முடிந்த அளவுக்கு அந்த உறவை பேணக்கூடிய, அந்த உறவை பேணி வாழக்கூடிய, ஒட்டி வாழக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி என்ற விஷயத்தில் கணவனும் சரி மனைவியும் சரி சபுர் ஷுக்குர் இரண்டையும் சேர்த்துதான் வாழ வேண்டும். சபுர் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய தன்மையும் இருக்கணும், அதை பொறுமையாக இருக்கக்கூடிய மனப்பான்மையும் இருக்கணும். இரண்டும் இருந்தால்தான் அந்த புரிதலை வரும். கணவன் மனைவியுடைய உறவில் புரிதல் இல்லாமல் வாழ்க்கை ஓட்ட முடியாது. அந்த புரிதலுக்கு மிக முக்கியமான விஷயம் பொறுமையும் இருக்கணும், ஷுக்குரும் இருக்கணும், நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் இருக்கணும். அந்த பெண்களிடத்தில் அந்த நன்றி செலுத்தக்கூடிய விஷயமும் இல்லை, பொறுமையாக இருக்கக்கூடிய நிலையும் அதிகபட்சமாக இல்லை என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். நரகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு பார்க்கும் பொழுது அதிகமாக பெண்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை தான் நான் அதிகமாக பார்த்தேன். அதற்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, தன்னுடைய நாவால் அந்த நரகத்தை செல்லக்கூடிய காரணமாக நீங்கள் காரணமாக மாறிவிடுகிறீர்கள். 2வது, நன்றி செலுத்தாமல் இருப்பது. கணவன் எவ்வளவுதான் செலவு செய்திருந்தாலும், எவ்வளவுதான் முயற்சி எடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் அன்ப பாச காட்டிருந்தாலும், கடைசியில ஒரு வார்த்தை மனைவி சொல்லிடுவாங்க, என்னதான் செஞ்சீங்க, எனக்கு என்னதான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஒரே வார்த்தையில கணவன் செஞ்ச எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. எதுவுமே செய்யாத மாதிரி நன்றி இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கணவனுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் அந்த மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் சொன்னார்கள். இதன் காரணமாக தான் மனைவி நரகத்தில், அந்த பெண் நரகத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நிறைய மனைவிகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், கணவன்கிட்ட பொறுமையும் எதிர்பார்ப்பதில்லை, நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை, தானும் பொறுமையாக இருப்பதில்லை, தானும் நன்றி செலுத்தக்கூடிய விஷயமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. இந்த 2யும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையை, இந்த குடும்பமே சரியாக ஓட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடியவர். இப்ப கணவன் பத்தி என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களே சிறந்தவர் யார் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல சிறந்தவராக இருக்கக்கூடியவர் தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்ப்போம், வெளியில பெரிய பெயர், நிறைய புகழ், நிறைய மரியாதை, அவரை பத்தி நிறைய புகழ்ந்து பேசுவாங்க. வீட்டுக்கு வந்தாதான் அவருடைய முகம் என்னன்னு அவருடைய மனைவி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்களை வெளியில கூட்டிட்டு போக மாட்டாரு, காசு கொடுக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு அவரை பத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்ப மனைவியிடத்தில் உண்மையாக, நேர்மையாக, சரியாக இருக்கக்கூடியவன் தான் உங்களிலே சிறந்தவர். கைருக்கும் அன வ அஹ்லி. என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன புரிய வருகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தோடு எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு நமக்கு புரியுது. ரசூலுல்லாஹ் எப்படி சிறந்தவராக இருந்தார்களோ அதே போன்றுதான் நாமும் இருக்க வேண்டும். குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்காது. குடும்பத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல பிரச்சனை வராம இருந்ததா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்தை பற்றி எனக்கு தெரியாம இருக்குமா? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இப்படி பல சம்பவங்கள் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி மனைவி மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சர்ச்சைகள் வந்தது. அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மனைவி கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கணவனாக இருக்கும் பொழுது அமைதியா இருந்துட்டாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அததான் குறிப்பா சொல்லுவாங்க, ஒருத்தவங்க நெருப்பா இருந்தா இன்னொருத்தவங்க தண்ணியா மாறும். 2 பேருமே நெருப்பாயிட்டா சாம்பலாதான் போகும் அந்த வீடு. அப்போ ஒருத்தவங்க நெருப்பா இருக்கும்போது இன்னொருத்தவங்க அதை அணிக்கக்கூடிய ஒரு தண்ணீராக தான் மாற வேண்டும். இவங்களும் நெருப்பா இருக்காங்க, அவங்களும் நெருப்பா இருப்பாங்க. இவங்களும் கோவப்படுறாங்க, அவங்களும் கோவப்படுறாங்க. எதுக்கு கோவப்படுறாங்க? எந்த விஷயமும் தெரியல. கோவப்பட்டு என்ன வார்த்தை சொல்றாங்க அதுவும் புரியல. இப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில் உண்மையாகவே குடும்பம், அந்த வாழ்க்கை சரியாக இருக்காது. அந்த குடும்பத்தில், அந்த கணவன் மணி உறவில் உண்மையாகவே பிழைகள் ஏற்படும். அப்ப அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உறவை பாதுகாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்ற விஷயத்தில் வரும் பொழுது உண்மையாகவே நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில்
அதிகமாக முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு கொடுக்கணும், அதுதான் நீங்க முக்கியம். நாம் இந்த உலகத்துக்காக வாழும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். உலகத்துக்காக வாழக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருந்தால் அந்த இடத்தில் பிரச்சனை வரும். இன்னைக்கு இந்த பிறநாளுக்கு எனக்கு துணி வாங்கி கொடுக்கல, அவ்வளவுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு இந்த கலர்ல இந்த Dress வாங்கி கொடுக்கல, பிரச்சனை ஆரம்பிக்கணும். இப்ப இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மறுமைக்காக வாழக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டாங்க. வாங்கி கொடுக்கல கேட்டுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம், சபர். இதான் அழகான பன்மை பெண்களிடத்தில் இருக்கக்கூடியது. அதனால்தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, மிகப்பெரிய ஒரு பேரித்தப்பழ தோட்டத்தை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்காக விட்டு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய தோட்டம். இது பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு வராங்க, அந்த தோட்டத்துக்குள்ளார்தான் அந்த வீடு இருக்கு. அவர்களுடைய பிள்ளை அந்த பேரித்த பழத்தை எடுக்க போறாங்க. மனைவியை பார்த்து சொல்றாங்க, அந்த பிள்ளை அந்த பேரித்த பழத்தை கீழே போட்டு, நீயும் அந்த பேரித்த பழம் வெளியே வா, இதை விட பெரிய ஒரு லாபத்தை நான் பெற்று வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை விட பெரிய லாபத்தை என்ன பெற்று வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு வீடு, சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நான் வாங்கியிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லி முழு தோட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக சொன்ன வார்த்தைக்காக விட்டு விடுகிறார். இன்னைக்கு இப்படி ஒரு மனிதன் செய்தால் வீட்டுல பெரிய பிரச்சனை. என்ன சொல்லுவோம்? புருஷனா கணவனான்னு பார்க்காம இவன பைத்தியக்காரனா, இப்படிதான் நம்மளுடைய வார்த்தை வரும். பெண்கள் சாதாரணமாக சொல்லிடுவாங்க, பொழப்பு தெரியாதவனா இருக்கான், உலகத்துல வாழ தெரியாதவனா இருக்கான், இப்படிதான் பெண்கள் பேசுகிறாங்க. எதுக்காக? ஏதோ ஒரு சொர்க்கத்துக்காக இந்த உலகத்துல கிடைச்ச இவ்வளவு பெரிய சொத்து விட்டுட்டு வர்றான் அப்படின்னு, தனக்காக எதுவும் வைக்க மாட்டானா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த கணவனும் அந்த மனைவியும் பொறுமையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்காக கொடுத்தான். அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும். 2 பேருக்கும் அந்த சபர் சுக்குர் இருந்தால்தான் அந்த உறவை சரியாக பேண முடியும். நபிமார்களுடைய சம்பவங்களை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். எதுக்காக பார்க்கிறோம்? குர்ஆன் வரலாற்று புத்தகமா எல்லா நபிமார்களுடைய சம்பவத்தை அவங்களுடைய வரலாற்றை சொல்றது, அதிலிருந்து படிப்பினை எடுப்பதற்காக தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 12, 18 வருடங்கள் படுக்கையில் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாத்ல சொல்றார், அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்களுடைய மனைவி தான் இருந்தாங்க. இன்னைக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா மனைவி நம்மளோடு இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு இருக்காங்க, எவ்வளவு நேரம் இருப்பாங்க, எந்த கட்ட மாதிரி இருப்பாங்க நமக்கு தான் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நோய் படுக்கையில முழுமையாக நிவாரணம் பெறும் வரை அவர்களோடு இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் காணாமல் போய்விட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய வளர்ப்பு சரியான வளர்ப்பு இல்ல. இஸ்லாத்துடைய வளர்ப்புல அவங்க வளரல. கணவனுக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு அவங்க பேச்சை கேட்கல. அந்த ஹதீஸை படிக்கல. அந்த ஹதீஸுடைய முழுமையான அர்த்தத்தை புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஆணுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க 5 வேளை தொழுகை தொழுங்க, முஸ்லிமாக இருந்து ஜகாத்தை கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, நோன்பு வைங்க. இது செஞ்சா நீங்க முஸ்லிம், ஆனால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்களா? அதை செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு குறிப்பாக என்ன சொன்னாங்க? இந்த 5 விஷயத்தை விட்டு கடைசியாக ஒண்ணு, உங்களுடைய கணவனை நீங்கள் கட்டுப்பட்டால் சொர்க்கத்துல 8 வாசல வேணாலும் எந்த வாசல வேணாலும் நீங்க நுழையலாம். இப்படிப்பட்ட வாக்கியம் பெண்களுக்கு தான் இருக்குது தவிர ஆண்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த வாக்கியத்தையும் பெண்கள் தவறி விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். இன்று சின்ன சின்ன காரணத்துக்காக நான் அடிக்கடி கவுன்சிலிங் போகக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது, சின்ன காரணம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. நம்மளுடைய நாட்டுல எப்படி இப்படி காரணத்துக்கெல்லாம் தலாக் குலா நடக்குது, அந்த உறவுகள் பிரிந்து போகுது அப்படின்னு. எதுவும் இல்ல, ஒரே ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, பிள்ளைக்கு பேர் வைக்கணும். யார் பேர் வைக்கணும்? கணவன் வைக்கணும், தந்தை வைக்கணும். மனைவி வச்சுட்டாங்க, தலாக். பேர் யார் வைக்கணும்? தலாக். போன் எடுக்கணும், போன் மனைவி இல்லாம உங்களுடைய அம்மா எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? பிரச்சனை குலா தலாக். சின்ன சின்ன விஷயங்கள் புரிதல் இல்லாம சபரு சுக்ர், இந்த 2ம் தான் புரிதல். இந்த 2ம் வாழ்க்கையில் இருந்தால் கணவன் மனைவி உறவு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நல்ல முறையில் இருக்கும். சபரும் சுக்ரும் 2ம் இருந்தால்தான் அது சாத்தியம்.
கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. கணவனாக இருக்கக்கூடிய நாம என்ன நினைக்கிறோம்? மனைவிட்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க அப்படின்னு மனைவிட்ட நிறைய சொல்லுவோம். ஆனா அவங்களுடைய கணவன் முகமது நபி, அபூபக்கர் அவங்க எப்படி இருந்தாங்க, அதே போல நம்ம இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்மிடத்திலுமே பல தவறுகளும் இருக்கு. நாம நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றோம், அந்த விதத்துலதான் நம்ம தீர்மானிக்க முடியும் நம்மளுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்க அப்படி. கணவன்மார்கள் பெண்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதே போன்றுதான் மனைவிகளும் கணவன்மார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. 2 பேரும் இஸ்லாத்துடைய வளர்ப்பில் வளர்ந்தால்தான் வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் இஸ்லாத்துடைய வாரிசீன்களாக நல்ல முஸ்லிம்களாக பிறப்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா 2 பேருக்கும் பிரச்சனையும் சண்டையும் இருந்தா கணவன் பக்கம் வேலைன்னு வீட்டுக்கு வராம மணி ஒரு பக்கம் போனுன்னு சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்து பறக்கக்கூடிய பிள்ளை ரீல்ஸும் ஷார்ட்ஸு டிக்டாக் தான் போட்டுக்கிட்டு இருக்கும். அது போய் குரானை படிக்கும். அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பா? என்ன குரானி, என்ன ஹதீசி, என்ன இஸ்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தந்தையும் பெற்றோர்களும் பிள்ளைகள் அந்த மனைவிகளும் தாயும் சரியாக வளர்க்காதன் காரணமாக தான் இன்று நிறைய இளைஞர்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. இஸ்லாத்தை புரியல, எனக்கு இஸ்லாத்தை புரியலன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் சரியான ஒரு கடமையை நிறைவேற்றல. கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்மளுடைய கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த உரிமையை சரிவரையாக நிறைவேற்றவில்லை. இதுதான் உண்மையான காரணம். இன்னைக்கு சராசரியாக நம்மளுடைய இந்தியா நாட்டுல எத்தனை தலாக் கேஸ், டிவோர்ஸ் கேஸ் இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கு மேல டிவோர்ஸ் கேஸ் இருக்கு தற்போது. நாளுக்கு நாள் அதிகரித்தே போகுது அப்படின்னு 30% 40% வரை அதிகரித்துதான் போகிறோம் என்று ஆய்வு சொல்லுது. ஆனா இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. கணவன் மனைவியுடைய உறவுல, அந்த அன்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகாக கட்டளையாக சொல்லுகின்றான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய குடும்பத்தாரிடம் நீங்கள் நல்ல முறையில் பேணிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரண படுக்கையில கூட அடிமையும் பெண்களையும் பற்றி குறிப்பாக நீங்கள் அவர்களிடத்தில் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக சொன்னாங்க. இன்னைக்கு கணவன்கிட்ட பெண்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சரியான புரிதல் இல்லை. நம்ம பெண்கள்கிட்ட ஒரு விதமா எதிர்பார்ப்போம், பெண்கள் நம்ம கிட்ட வேற ஒரு விதமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்? பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது போல ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும். உண்மையாகவே எல்லா ஆண்களுடைய கணவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை இப்படியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நடிகை போல இருக்கணும், இந்த அழகு போல இருக்கணும். ஆனா என்னைக்காவது என்னுடைய மனைவி, அதனுடைய பேர் ஆயிஷா, ஹப்சா, சௌதா, ஃபத்தீஜா, அந்த சஹாபி போல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டதும் கிடையாது. நம்மளுடைய மனைவிமார்களும் கணவன் இப்படிதான் இஸ்லாத்துடைய அடிப்படையை பின்பற்றக்கூடிய கணவனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதும் கிடையாது. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா திருமணம் நேரத்துல ஆரம்பிக்குது. கணவன் மனைவியாக மாறுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக இது ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? கணவன் மனைவி 2 பேரும் மாறுவதற்கு முன்னால் அவங்க திருமணம் முடிக்கணும். அந்த திருமணத்துக்கு இருக்கக்கூடிய நிபந்தனை மார்க்கம் இருந்தால் அந்த உறவு நீடிக்கும். மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த உறவு நீடிக்காது. குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஹராமான விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். மார்க்கம் இருந்தால் சண்டை இருந்தாலும் சமாதானமாக நடந்துவிடும். சண்டை இருந்தாலும் அன்பாக சரியாக நடந்துவிடும். எந்த விதமான குழப்பங்களும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு மார்க்கம் இல்லாததின் காரணமாக தான் இன்னைக்கு திருமணத்துக்காக நம்ம வீட்டுல பேச போறோம் வச்சுக்கோ. கணவன் ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேச போறாங்க பெற்றோர்கள். அந்த பக்கத்துல மாப்பிள்ளையும் இந்த பக்கத்துல ஒரு பெண்ணையும் பேச போறாங்க. மாப்பிள்ளைகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன இருக்கும்? எல்லோருக்கும் தெரியும். என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன சம்பாதிக்கிறார், என்ன வேலை செய்யறாரு, சொந்த வீடு இருக்கா, குடும்பத்துல எப்படி இருப்பாரு, இப்படிதான் கேட்கிறோம். உண்மையாகவே உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம்.
ஐவேளை தொழுகையை ஃபஜரை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்போமா? வட்டி இல்லாமல் ஹலாலான வியாபாரத்தை செய்யக்கூடிய நல்ல முஸ்லிமாக இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்போமா? அந்நிய பெண்ணை பார்க்காமல் என்னையும் ஹிஜாபோடு வைத்துக் கொள்வார்கள் என்று உறுதியாக அவர்களால் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருப்போமா? இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் திருமணத்துக்கு முன்பே கேட்கல. திருமணத்துக்கு அப்புறம் என்ன கேட்போம்? மனைவி ஒரு பக்கம் பாட்டு கேட்பாங்க, கணவன் பக்கம் ஒரு பக்கம் படத்தை பார்ப்பாங்க. ஒரே படுக்கையில இருந்து இந்த பக்கத்துல இருந்து இவங்க போனு பார்ப்பாங்க, அந்த பக்கத்துல இருந்து அந்த அம்மா போனு பார்ப்பாங்க. பக்கத்துல இருந்தாலுமே போன்ல தான் சாட் பண்ணி தண்ணி எடுத்துட்டு வா, நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன, போன்ல தான் பேசிப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால் உடனடியாக வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி முத்தமிட்டு, மனைவி அன்பாக நடந்து கொண்டு, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து விட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய அடுத்தடுத்த விஷயங்களை வேலைகளை செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சராசமனுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படித்தான் கூறுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா என்னுடைய வேலையில கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. பாத்திர கழுவுறதுல இருந்து என்ன, வீட்டை துடைக்கிறது என்ன, கூட்டுறது என்ன, எல்லா வேலையும் ரசூலுல்லாஹ் என் கூட இருந்து செய்வாங்க. கூட ஒண்ணா இருந்து சாப்பிடுவாங்கன்னு இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, நான் சாப்பிடக்கூடிய அதே கறி துண்டை ரசூலுல்லாஹ் என் கிட்ட இருந்து எடுத்து சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அன்பு பாசம் இருந்தது அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல. இன்னைக்கு மனைவி ஒரு நேரத்துல சாப்பிடுறாங்க, கணவன் ஒரு நேரத்துல சாப்பிடுறாங்க. ஒரே நேரத்துல சாப்பிட்டாலும் மனைவி இந்த ரூம்ல சாப்பிடுறாங்க, கணவன் அந்த ரூம்ல சாப்பிடுறாங்க. எப்படி அந்த அன்பு அந்த அன்பு அந்த பாசம் எப்படி அதிகரிக்கும்? அந்த சுக்ரும் அந்த சபரும் இல்லாமல் எப்படி அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும்? எப்படி அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும்? என்ற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இதுதான். கணவன் மனைவி தன்னுடைய கடமைகளை சரியாக உணரவில்லை. மனைவி என்னைக்காவது நான் என்னுடைய கணவனுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கிறேன், நான் செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் என்னுடைய கணவனுக்கு பாரமா இருக்குது, நான் செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கணவன் வெறுக்கிறாரு, இதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு இனிமே இன்ஷா அல்லாஹ் இதை செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிக்கல நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு. மனைவி என்ன தவறு செய்தாலும் அதை சரியாக ஒழுங்காக உட்கார்ந்து புரிய வைக்கக்கூடிய நிலைமை கணவன்மார்கள்ட்ட இருக்குதா? கணவன்மார்கள் திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. இதெல்லாம் எந்த நேரத்துல நடக்கும் தெரியுமா? நமக்கு கோபம் வரும்போதுதான் அடிப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதான் நம்ம திட்டுவோம். எப்ப திட்டணும், எப்ப மனைவியை அடிக்கக்கூடிய நிலை வரணும், எப்ப மனைவியை அல்லது ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக பேசக்கூடிய நிலைமை எப்ப வரணும்? மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய நிலையில் நமக்கு கோபம் வரணும். ஃபஜ்ர் தொழுகாக மனைவி தூங்கிட்டாங்க, கோபம் வரணும். வரல இன்னைக்கு. ஏன்னா கூட இருந்து நம்மளும் தூங்கிட்டோம். மனைவி இன்னைக்கு குர்ஆனை படிக்கல, இந்த துஆவை படிக்கல, இந்த ஹராமான விஷயத்தை செஞ்சுட்டாங்க, அல்லது நறுமணத்தை பூசி வெளியே வந்துட்டாங்க, ஹிஜாப் இல்லாம வெளியே வந்துட்டாங்க, ஹராமான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. அந்த நேரத்துல கணவன்மார்களுக்கு கோபம் வரணும். ஆனா வரல. என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் தையூஸ் ஆகிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தையூஸ் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவன் சுரகத்தில் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டாங்க, தையூஸ்னா யார் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள், எவருடைய குடும்பத்தில் ஒரு பாவத்தை கண்டு, ஒரு தீமையை கண்டு அதை தடுக்காமல் விட்டு விடுகின்றானோ அவன்தான் தையூஸ், அவன் சொர்க்கத்தில் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பெண்களுக்கு அழகான ஒரு பெயர் இருக்குது அரபில், ரப்பத்துல் பைத், வீட்டுடைய ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணு நினைச்சா அந்த வீட்டை சொர்க்கமாக்கலாம், அவன் நினைச்சா அந்த சொர்க்கத்தை நரகமாக்கலாம். அந்த பெண்ணுடைய கையில இருக்கு. நினைச்சா கணவனை ஒழுங்காக்கலாம், நினைச்சா கணவனை ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். இது பெண்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று. அவர்கள் நினைத்தால் பாசத்தோடு அன்போடு கணவனை முழுமையாக நல்லவராக மாற்ற முடியும். ஆனா அந்த அன்பு பாசத்தை எங்க காட்டுவாங்க? தனக்குன்னு ஒரு தேவை, ஒரு துணி வாங்கணும்,
வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும், ஒரு தேவை, அந்த நேரத்துல அன்பு பொழியும். இஸ்லாத்துக்காக இன்னைக்கு குர்ஆனை படிப்போம். கணவன் மனைவி உட்கார்ந்து இந்த ரமதான்ல யார் முதல்ல குர்ஆன் ஓதுறாங்க, யார் முதல்ல குர்ஆன் முடிக்கிறாங்க, யார் அதிகமா குர்ஆன் ஓதுறாங்க, இப்படி ஏதாவது போட்டி வச்சிருப்போமா? கணவன்மார்கள் ஐபிஎல்ல பிஸியா இருக்காங்க, மனைவிமார்கள் சீரியல்ல பிஸியா இருக்காங்க. பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சோசியல் மீடியால டிக்டாக் ரீல்ஸ்ல பிஸியா இருக்காங்க. இப்படிதான் நம்மளுடைய உலகம் போயிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப கணவன் மனைவி உண்மையாகவே தன்னுடைய பொறுப்புகளை, கடமைகளை உணராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளிதான். தன்னுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான். கணவனை பற்றி, அவனுடைய வீட்டை பற்றி, அவனுடைய சொத்தை பற்றி யாரிடம் விசாரிப்பான்? அல்லாஹ் அந்த மனைவியிடம் விசாரிப்பான். இன்னைக்கு மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைய மடியில வச்சுக்கிட்டு குர்ஆன் படிக்கக்கூடிய நிலை எத்தனை மனைவிமார்கிட்ட இருக்குது. தூங்க வைக்கக்கூடிய நிலை, துவா ஓதிக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஓதிக்கிட்டு தூங்க வைக்கக்கூடிய நிலைமை எத்தனை தாய்மார்கள்ட்ட இருக்குது. எடுத்த உடனே பாட்டை போடுவோம். நிலா நிலா ஓடிவா அல்லது உருளங்கக்கா என்ன நம்ம பாட்டு போடுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி தூங்க வைக்கக்கூடிய தாய்மார்கள் இன்று எங்க? குர்ஆனை ஓதி கொடுத்து அவர்களுக்கு தூங்க வைக்கக்கூடிய நிலைமை, அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்று எங்க? இப்படி இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லாததன் காரணமாக தான் பிள்ளைகளுக்கே குர்ஆன் படிக்க தெரியாம இருக்கு. பிள்ளைகளுக்கே குர்ஆனை படிக்காம திணறாம இருக்கிறாங்க. ஏன்னா நாமே குர்ஆனை படிக்கல. வீட்டுல நம்ம குர்ஆன் படிச்சாதானே நம்ம பிள்ளைங்க குர்ஆன் படிக்கும். வீட்டுல எப்படி இருக்குது? நம்ம போன் பார்த்தா பிள்ளைங்க எடுத்து போன் பாக்குறாங்களா இல்லையா? நம்ம ஒரு வேலையை செஞ்சா பிள்ளைங்க அதை பார்த்து செய்யறாங்களா இல்லையா? இப்ப நம்ம குர்ஆனை படிச்ச பிள்ளைங்க குர்ஆன் ஓத மாட்டாங்களா? கண்டிப்பாக ஓதுவாங்க. நாம ஓதணும். கணவனாக இருந்து, மனைவியாக இருந்து, நான் என்னுடைய பிள்ளைகள் மத்தியில், குடும்பத்தில் இதை பற்றி பேச வேண்டும், படிக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? கணவன் மனைவிமார்கிட்ட பகிர்ந்த வேண்டும். மனைவி என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? கணவர்கிட்ட சொல்ல வேண்டும். மறுமை சம்பந்தமாக தனக்குள்ளார தன்னுடைய கணவர் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சுகள் அதிகமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பேச்சு இருக்கும் அதிகமா? தன்னுடைய வாழ்க்கையை பத்தியா பேசுவாங்க. அடுத்த வீட்டு எப்ப கட்டணும், அடுத்த காசு யாருக்கு கொடுக்கணும், அடுத்த கல்யாணம் எப்ப எங்க போகணும், எந்த துணி, இந்த பிறநாளுக்கு என்ன வாங்கணும், இதான் ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம போல மறுமை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, என்னுடைய இதயத்தின் துண்டே, என்னுடைய அன்பு மகளே, இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னால முடிஞ்சது உனக்கு எல்லாமே கொடுப்பேன். நான் நாளை மறுமையில் உன்னுடைய அமல்களை வைத்துதான் நீ சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் அன்பு மகளே. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வீட்டுல உட்கார்ந்து மறுமை சம்பந்தமாக பேசுவான். அந்த மறுமை சம்பந்தமாக பேச பேசதான் அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அதிகமானது. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அன்பு பாருங்க எப்படி இருக்குது. ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக ஒரு ஸ்பெஷலா துஆ செய்யுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் உடனடியாக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்ச உடனே சொல்றாங்க, யா ஆயிஷாவே, உனக்காக இந்த துஆ செஞ்சேன் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதீஸ்ல வருது, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மடியில விழுந்துறாங்கன்னு சொல்றாங்க ஹதீஸ்ல. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையே இல்ல. பிரித்து வாழக்கூடிய படுக்கை பிரிக்கக்கூடிய கட்டளை யாருக்கு தெரியுமா வந்தது? 10 வயதை தாண்டிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு படுக்கையை பிரிக்க வேண்டும். ஆனா பிரித்து வாழக்கூடிய நிலைமை இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. அத்தாவும் ஆண் பிள்ளையும் ஒரு பக்கம், அம்மாவும் பிள்ளையும் ஒரு பக்கம். அப்ப நாம குடும்பத்தோடு ஒன்னா இருந்தும் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டாமல் மறுமை சம்பந்தமாக பேசாமல் தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி மறுமை சம்பந்தமா அவங்களுக்கு நினைப்பு காட்டுவாங்க. இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும்? எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் எழுந்திருப்பார்கள். இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப பெண்கள் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்கள் பார்த்துக் கொள்வாங்களே, எல்லோரும் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பெண்கள் அந்த ஆண்கள் பார்ப்பாங்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த நேரம் மற்றவர்களை பார்த்து ரசிக்கக்கூடிய நேரம் அல்ல அது. தன்னுடைய அமல்களை பார்த்து கவலைப்படக்கூடிய நேரம் அது. யாரும் யாரையும் பார்த்து ரசிக்கக்கூடிய நேரம் கிடையாது. இந்த உலகத்துல அப்படி இருக்கலாம். நாளை மறுமையில் எல்லாம் நன்மை நன்மை என்று அலையக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட காட்சி அது. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிட்ட பேசுவாங்க. தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மரணித்து விட்டால் என்ன நீங்க குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எந்த கணவன் மணி இப்படி பேசியிருப்பாங்க சொல்லுங்க. மௌத்த பத்தி பேசி எடுத்தாலே பேசக்கூடாதுன்னு பேசுறோம். அப்ப நாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருந்து இது சம்பந்தமாக கண்டிப்பாக பேச வேண்டும். இதுவும் இந்த இந்த தலைப்பு எல்லாம் நீண்ட தலைப்பு. இதை பற்றி நிறைய பேச வேண்டிய இருக்குது. இன்ஷால்லா வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷால்லா இதை பற்றி இன்னும் நீண்ட ஒரு உரையாக பேசுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த கணவன் மனைவி இந்த உறவில் நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த சபரையும் சுக்ரையும் கொடுத்து வாழ்க்கையை சரியாக அழகாக வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك.